You will be happy. என்னுடைய பேச்சு நீங்கள் நிறைய முறை கேட்டுக்கிட்டீங்க. 8 papers, each paper average நம்ம professors 120 hours எடுத்து ஆகணும். சரி, அடுத்ததெல்லாம் நீங்க you will come across fees கம்மியாகும், முடிச்சிடலாம், அப்படி இப்படி கொடுத்தாதான் பேரண்ட்ஸ் முடிக்க முடியும். இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் முடிக்க முடியும். ஏன்னா ஒரு சப்ஜெக்டுக்கும் மினிமம் 120 hours கொடுத்தே ஆகணும். அது இவங்க கேட்டாலே சொல்லிடுவாங்க 120 hours. அது ரொம்ப மினிமம். பிரசாத் சாருக்கெல்லாம் பிரசாத் சார் டாக்ஸ் எடுத்துட்டே இருப்பாரு. திருப்தி அவருக்கு திருப்தியாக வகையில் இருப்பாரு. அப்படின்னா பாருங்க, மூளைக்குள்ள போய் புடாஞ்சு கொண்டு வந்துருவார். 70+ 70+ இருக்க வச்சிருவாரு ஸ்ரீராம் சார். சாரும் அதே போலதான் டைம் எடுத்துப்பாரு. இவ்வளவுதான் குவாலிட்டி டைம் போல அவர் டீச் பண்ணுவாரு. அவங்க கேட்டாலும் அதான் சொல்லுவாரு, இவ்வளவு வேணும் சார். அது மினிமம் 120 hours. இப்போ நீங்க டாக்ஸ் பாத்தீங்கன்னா டிடி ஐடிடி 60 marks 40 marks. பிரசாத் சாரே 120 hours எடுத்தா, இன்டைரக்ட் டாக்ஸ் இன்னொரு ப்ரொஃபசர் சிஏ சீதாராமன் அவர் கால் அடிப்பட்டதுனால வர முடியல. எஸ், அவருக்கு he will take another 100 hours. அவர் கால் அடிப்பட்டு இன்னொரு ப்ரொஃபசர் இருக்காரு கணேஷ் பிரபு. அவர் நான் அர்ஜென்டா வர சொன்னேன். அவர் கால் அடிப்பட்டதுனால அவரும் எடுக்கிற ப்ரொஃபசர் தான். அவங்களே ஒரு 100 hours எடுத்துப்பாங்க. சரி, ஒரு மினிமம் 120 வச்சுப்போம். நம்ம 8 papers, actually 8 papers இல்ல பேரண்ட்ஸ், 8 papers 16 subjects. அதை நான் அப்புறம் சொல்றேன். ஒரு பேப்பருக்கு 120 hours, 960 hours. சரி, இந்த ரெண்டு சப்ஜெக்ட் சேர்ந்து இருக்கிற பேப்பருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அதுபோல 40 மணி நேரம் தான் போடுங்க. 60 hours தேவை. அது என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல செகண்ட் பேப்பர் நம்ம தேர்ட் பேப்பர் பார்த்தோம். காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட். அது டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அது ரெண்டு சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்
Infotech, computer paper, information systems and strategic management. அது இருக்கு. அப்ப என்னதான் நடக்குது? பார்த்தோம்னா நமக்கு 16 சப்ஜெக்ட்ஸ் இருக்கா போல இருக்கு. பயப்பட வேண்டாம். 8 பேப்பர்ஸ். அப்போ 50 மார்க்ஸ் அப்படி. ஒரு பேப்பர்ல 2 சப்ஜெக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கொடுத்தா நமக்கு டோட்டலா ஒரு 1000 ஹவர்ஸ் மேலதான் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் எஸ் 1160 ஹவர்ஸ் தேவைப்படுறது அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இதுதான் பிளான். நெக்ஸ்ட் 1160 ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படுறது. சரி, நமக்கு கிளாஸ் வந்து 4 ஹவர்ஸ் பர் டே. 4 ஹவர்ஸே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜ் எல்லாம் போயிட்டு ஐயோ சார் அப்படின்னுவாங்க. பட் மினிமம் 4 ஹவர்ஸ் எடுக்கிறோம். 4 ஹவர்ஸ் பர் டே. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 8 மாசம் தான் போட்டுருக்கேன். செப்டம்பர், அக்டோபர் விட்டுணும். உங்களுக்கு நல்லா தெரியும், சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே நாம முடிச்சோம். ஒரு சில அக்கவுண்ட்ஸ், மேத்ஸ் 1 மாசத்துக்கு முன்னால முடிச்சோம். மினிமம் 2 months கேப் கொடுத்தாலும் வீட்டுல உட்கார்ந்து படிக்க முடியும் உங்களால. அப்போ 8 months 4 hours per day 30 days கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. into 8 960 hours தான் வருது பேரண்ட்ஸ். அங்கேயே ஷார்ட் டெபிசிட். சார் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க? சாட்டர்டே சண்டே விடமாட்டோம். அப்ப எப்பதான் சார் படிக்கிறது? அங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் காலேஜுக்கு போறீங்க, கஷ்டப்பட்டுதான் படிச்சாலும் அப்போ நெட்டா இதுக்கு நடுவுல ரெயின் இருக்கு, சொல்ல முடியாது. ஃப்ளட் எது ஒன்றாலும் நடக்கலாம். காலேஜ் போற ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் எக்ஸாம் வந்துடும், யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரும். அதுக்கு நீங்களே லீவு கேட்பீங்க, லீவ் எடுப்பீங்க. அதுக்கப்புறமா இங்க ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. ஃபெஸ்டிவல் டைம்ல நான் கிளாஸ் வச்சா கல் எடுத்து அடிப்பாங்க. ஃபெஸ்டிவலுக்கு லீவ் விட்டாலும் நம்ம கண்ட்ரில ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கவலையே பட வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் லீவ் கொடுத்து நாங்க எப்படி போர்ஷனை முடிக்கும்? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜனவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணாவே டைம் இல்ல. இன்னும் ரிசல்ட் வந்துட்டு பாத்துக்கலாம் சார், ரிசல்ட் வரட்டும் சார், பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். எப்போ முடிக்கிறது? நோ ப்ராப்ளம். இப்போ நான் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம்னா நவம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் ஆன் ஸ்டார்ட் ஆகும் பேரண்ட்ஸ். இப்போ எப்போ முடிக்கிறது? அட்லீஸ்ட் 1 month பிஃபோர் முடிக்கணும். போறவே போறாது 1 month பிஃபோர் முடிச்சா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நாம மாடல் எக்ஸாம் வேற வைக்கணும். 8 பேப்பருக்கு மாடல் எக்ஸாம் நீங்களே பார்த்துக்கீங்க. இதுதான் ரொம்ப டைம் இல்ல. சோ நம்ம ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தள்ளி போட முடியாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரமே போகுது சார், இன்க்ரீஸ் பண்ணா என்ன சார்? ரெடியா தான் இருக்கும். பட் எல்லாரும் இருக்கீங்க, காலேஜ் ஆக்டிவிட்டி வச்சிருக்கீங்க, கூடவே பிகாம் படிக்கிறீங்க, பிகாம் அப்கோர்ஸ் ஸ்பான்சர் படிக்கிறீங்க. உங்களுக்கு டைம் அதுவும் இல்லாம நீங்க படிக்கணும். நாங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் எடுத்துட்டு போயிடுவோம். நான் ஸ்டாப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்ண முடியாது. 8 மணி நேரம் எடுத்தா என்னத்துக்கு ஆகுது? மைண்ட்ல போவாண்டாமா? எப்பதான் குழந்தைகளை படிக்கிறது? 4 மணி நேரம் சொல்லிக் கொடுக்க முடியும். எடுத்துட்டு முடிச்சுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. பாஸ் பண்ண வைக்கணும். அப்ப எங்க டைம் இருக்குது பேரண்ட்ஸ்? இதுதான். அதனாலதான் ஜனவரி 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் faculty Prasad sir, our Dr. Seshadri sir. Next Ramakrishna Sai sir. Next
Indirect taxation and GST, CA, Sitaraman sir, our information systems, Srinivas sir, next. N. Seshadri, CA. இவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய பேச போட முடியாது. ஏன்னா அவங்க அசோசியேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல அசோசியேட்டா இருக்காங்க. ஒருத்தர் லீபாவோட டீன் டாக்டர் லட்சுமி நாராயணன், இன்னொருத்தர் வந்து சீஃப் பினான்சியல் கண்ட்ரோலர். போட்டோலாம் போட முடியாது எங்களால, ரெஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட். இதுக்கு நடுவுல வீக்லி டெஸ்ட், டிகிரி மாடல் எக்ஸாம், மாக் டெஸ்ட் எல்லாமே நாங்க ஃபவுண்டேஷன்ல வச்சோம். ஃபவுண்டேஷன்ல வச்சதை விட டபுள் எஃபோர்ட் எடுக்கணும். ஃபவுண்டேஷன்ல பாதிதான், அதை விட டபுள் எஃபோர்ட் எடுத்தாதான் இன்டர் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேரண்ட்ஸ் 200 or 400 இயர். நெக்ஸ்ட். இது நான் சொன்னது. அதே போல இதுல ஒரு அட்வான்டேஜ் 60 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தா அந்த பேப்பர் நம்ம எழுதுவாங்க. அக்ரிகேட் சாரி கேரி ஃபார்வர்ட் அந்த எக்ஸாம் அந்த பேப்பர். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இதெல்லாம் எங்களுடைய பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல மினிமம் பேட்ச் தான் வச்சுக்கிறோம் பேரண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்ஸிமம் 50 ல இருந்து 60. அதுதான் ஃபவுண்டேஷன்லயும் நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். அவ்வளவுதான் பேட்ச் சைஸ். அவங்க பாஸ் பண்ண வைப்போம், அந்த நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாம் ப்ரீவியஸ் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே ஃபைனல்ல இருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இவங்க எல்லாம் சாம்பிள் தான் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட். ஆல் இந்தியா ரேங்க்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஃபார் தி பாஸ்ட் 28 இயர்ஸா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒருத்தர் வந்து டைரக்டரா இருக்காரு மல்டிநேஷனல் ஆடிட்டிங் ஃபர்ம்ல E&Y நினைக்கிறேன். E&Yல எங்க ஸ்டூடெண்ட் டி பரத் அவர் டைரக்டரா இருக்காரு. நெக்ஸ்ட். நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தாங்க. அபிநயாம் தேவி, அதற்கு மென்டார் வந்து நம்ம டாக்டர் சேஷாத்ரி சார். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகி போச்சு பேரண்ட்ஸ். அதாவது இவ்வளவு அவர்ஸ் நம்ம எழுப்பணும்னா இப்படி சரி சார். ரெண்டு விஷயம் நீங்க எதிர்பார்ப்பீங்க பேரண்ட்ஸ். ஒண்ணு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு கிளாஸ் டைமிங்ஸ், இன்னொன்னு கிளாஸஸ் எப்படி எடுக்கிறோம். இப்போ டு ஸ்டார்ட் வித் பேரண்ட்ஸ் ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆன்லைன்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஃபவுண்டேஷன்ல நல்லபடியாக கொடுத்தோம். அதே போல இப்பவும் ஆன்லைன் ஃபேஸ் டு ஃபேஸ் லைவ் இன்டராக்டிவ் கிளாஸ். இன்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்று போர்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எக்ஸல் ஷீட். ஏன்னா இன்டர்வியூ அட்வான்ஸ் லெவல் எக்ஸல் ஷீட் பேட் யூஸ் பண்ணி இது போர்டு பேட் எக்ஸல் ஷீட் பிளஸ் அந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ண உடனே ஆன்சர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவோம் பிடிஎஃப்ல. ஸோ லைவ் கிளாஸஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் வித் ஒரு 15 days பொங்கல் கழிஞ்ச உடனே எப்படி நிலைமை இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணினா உங்க குழந்தைகளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொருக்கும் சீனியர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதையா அதை நாங்கள் பார்த்து ஆகணும். இன்னைக்கு என்ன இருக்கு லைவ் கிளாஸஸ் ஆன்லைன் சாரி பிசிக்கல் கிளாஸஸ் வச்சுட்டு போயிடுவோம் பேரண்ட்ஸ். பட் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸோ எல்லாமே ஒன்றுமே இல்லை. சரியா இருக்குன்னா டக்குனு கிளாஸ் நாம வச்சிருக்கோம். சார் ஆன்லைன் கிளாஸ்ல டைமிங்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபிள். டிராவல் டைம் உங்களுக்கு நிச்சயமாகும். காலேஜ் போறவங்களுக்கு அது வரமே பூஸ்ட் மாதிரி. ஏன்னா அலைச்சல் இல்லை. மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30. சார் என்னோட போகிற டே காலேஜ் போறது, அந்த டே காலேஜ் எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். மிஸ் ஆச்சுன்னா 8:30 to 10:30 அதே கிளாஸ் போட்டு
மார்னிங் ஈவினிங்கும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலேஜ் போகாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் ஈவினிங் கிளாஸ் ஆன்லைன். சரி சார், நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் வச்சா எல்லா டைம் கண்டக்ட் பண்ணுவீங்க? ஆஃப்லைன் கிளாஸ் போகும்போது இவ்வளவு நாள் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இந்த டைம் 7 to 11 ஃபவுண்டேஷன் அப்படிதான் பண்ணிருந்தோம். போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் இன்டர்வியூ வந்தா 6:30 to 10:30. எஸ், 6:30 to 8:30 ஒரு செஷன், 9 to 11 ஒரு செஷன். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் கேப் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டு 10:30 ஓட முடிச்சிருவோம். ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிடலாம். மார்னிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ அவங்களுக்கு அந்த 6:30 to 8:30 கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு 7:45 இல்ல ஒரு 8 முடிச்சு அவங்க அனுப்பிச்சிட்டா கூட ஈவினிங் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருவோம். வேற வழி இல்லை. அது டைரக்ட் கிளாஸ் வந்தா டே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போதைக்கு ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணி போவோம். எல்லாருமே ஒரு 90% சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஃபவுண்டேஷனே பாஸ் பண்ணிட்ட, உன்னுடைய வாழ்க்கையே இதுக்கு மேல சிஏ தான் முடிவாய் போச்சு, எதுக்கு அந்த பிகாம் கட்டி அழுதுங்க? ஐயோ பிகாம் விட முடியுமா? இடமாண்டாம், கரஸ்பாண்டன்ஸ்ல மாத்திக்கலாம். ஐயோ நாளைக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் படிச்சுட்டோம்டா, நாளைக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்கீங்க, வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு வேலை கிடையாது போடான்னு சொல்லுவாங்க சார். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகப்படுங்க, சிஏ முடிச்சிருக்கீங்க. டெஃபினட்டா யார் உங்களை வந்து பிகாம் டே காலேஜ்ல படிச்சா, ஈவினிங் காலேஜ்ல படிச்சா, இல்ல காலேஜ்ல தான் படிச்சா, இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா, யாருமே கேட்க போறது கிடையாது. உண்மையான நிலவரம்னா பிகாமே கேட்க மாட்டாங்க. இதுதான் சிஏ இன்ஸ்டிடியூட் சொல்ற ரூல். பிகாஸ் பிளஸ் 2 தான், பிளஸ் 2 கூட 10th பேட்ச், 10th முடிச்சிட்ட சிஏ என்ரோல் பண்ணு, 12th முடிச்சிட்ட சிஏ எழுது ஃபவுண்டேஷன். பிகாம் பத்தி கேட்கவே இல்லை. பட் இருந்தாலும் பிகாம் நமக்கு வேணும். சரி, கரஸ்பாண்டன்ஸ்ல போகணும், ஃபோக்கஸ் சிஏ தான், அதுதான் லைஃப் கொண்டே இருக்கணும். நம்ம 2த்துல காலேஜ் போனா சரியா வராது. ஆனா சார் காலேஜ் ஈவினிங் காலேஜ் படிக்க வைக்கலாம். பிகாம்க்கு எதுவுமே படிக்க மாட்டோம் பேரண்ட்ஸ். சிஏவோட லெவல் இங்க இருக்கு, பிகாமோட லெவல் இங்க. சிஏ அவங்க ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் போய் பிகாம் உறுதி நிச்சயமா கிடைச்சிருவாங்க. இதே சப்ஜெக்ட்ஸ் தான். அதாவது பிகாம் நமக்கு பெருசா கொடுக்க போறதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆனா பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது சேஃப்டி நானும் அக்ரி பண்றேன் சார். டபுள் ஆகி போச்சுன்னா என்ன சார் பண்றது? பிகாம் இருக்குதே சார். சரி, அப்போ காலேஜ் பிகாம்ல கண்டினியூ பண்ணட்டும். காலேஜ் போயிட்டு படிக்க முடியுமா சார்? கஷ்டம்தான். ஈவினிங் காலேஜா இருந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், டே காலேஜ்னு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி காலேஜ் பிரஷர் அது இது வரும்போது நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு குரூப்பா எடுத்துக்கங்க சொல்லலாம். ஒரு குரூப் எடுத்துக்கங்க, நவம்பர் எடுத்துங்க. இன்னொரு குரூப் அடுத்த நவம்பர். அப்படி போகும். 5 மாசம் 4 மாசம் முடிக்க முடியாது. அப்படி போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். இப்படி பல்வேறு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் ஒன் திங் இஸ் கிளியர், எப்படி சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸ்னா கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆகும். பிகாம் கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது சேஃப்டி உங்க சைடு பொறுத்தவரைக்கும். பட் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போல்டா இருக்காங்க. சிஏ தான் சார் எனக்கு ரெஸ்பான்சிபிள். அப்ப அவங்களுக்கு இப்படி ஃபுல் டைம் படிச்சுதான் போனேன். ஒரு நாளைக்கு 10th படிக்கணும். ஸோ இதுதான் பேரண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் நல்லபடியா வரணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்க 2 குரூப்புக்கும் சேர்ந்து 49,850 தான் வாங்குறோம் ஃபீஸ்.
ரொம்ப கம்மியா தான் சார்ஜ் பண்றோம். அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 49,850 of course plus GST வரும். யூசுவலா அவுட்சைடர்ஸ்க்கெல்லாம் எங்களுடைய ஃபீஸ் 59,850 plus GST. அதுவே அவங்களுக்கு 70,000 வந்துடும். பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து 49,850 தான் எங்களுடைய ஃபீஸ். இதுல சார் இப்ப நாங்க ஃபீஸ் கட்டிடுறோம், ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கும் பதில் தயாரா இருக்கு. ஒன்னும் ஆகாது, கடவுள் கூட இருக்காரு, உங்க குழந்தைகள் நல்லாதான் எழுதியிருக்காங்க, நாங்க கேட்டுட்டோம் நல்லா எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சார்ந்து நீங்க கேட்டீங்க, அந்த ஃபீஸை திருப்பி கொடுத்துருவோம் பேரண்ட்ஸ். எழுத வேண்டாம். எஸ், ஏன்னா லாஸ்ட் இயர் ஒன் ஆர் டூ கேசஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏதோ ரீசன்ஸ் சரி திருப்பி கொடுக்க வேண்டாம். அந்த அஷூரன்ஸ்ல ஜனவரி 2 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் பேரண்ட்ஸ். சோ ஃபீஸ் இதுதான். இந்த 49,850 எப்போ மொத்தமா எங்களால கட்ட முடியாது சார்னா 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம் பேரண்ட்ஸ். ஜனவரி 2 நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் என்னுடைய நிறைவு பகுதி. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் பேரண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு மேக்சிமம் ஒரு 440 ஆகுது. எஸ், 1 hour, இன்னும் ஒரு மேக்சிமம் ½ hour மேல ஆகாது, நாம முடிச்சுடுவோம். அப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்க பர்சனலா டவுட்ஸ் கேட்கலாம். இருக்கிறதுல எங்க ப்ரொஃபசர்ஸ் இவரை பெஸ்ட் பண்ண சொல்றோம் நல்லபடியா. அவங்க சில டிப்ஸ், எஸ், உங்க டைம் நிச்சயமா வேஸ்ட் ஆகாது. ஒரு 5 minutesக்கு மேல நாங்க எடுத்துக்க மாட்டோம் ஈச் ப்ரொஃபசர். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் சேஷாத்ரி சார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் சார். Good evening, everyone. Thank you, Mr. K. And you all, I understand, you all done very well in your examination. Sufficient indication will be through regarding the course curriculum, how to go about everything K has explained in detail. The only thing is, the foundation is the basic level course. What is required at the foundation level is only basic knowledge. When you come to intermediate, you are expected to have working knowledge. Not intermediate, you go for a final, expert knowledge is required. That is the level in which you have been taken by the institute itself, stage by stage. So when you talk about the working knowledge in the intermediate level, it involves application. That means you won't get state courses. They will ask you some case studies, etc. That's why you have been trained at the foundation level itself. A lot of case studies are being given to you. It may not be required at the foundation level because that was the preparation for the intermediate level. That is, so you are very, very fast. The very earlier what happened 2 years back, they waited for the results. Result used to come, exams used to be held on scheduled time, say November itself. And results will come in January. They start the class in January and February. Then by the time November comes, they will not be able to finish the portions. Now, 2 years back one idea struck, not only to the other people also, one of the institutions also. Why not we start the classes immediately after the exams are over, so that the students will precious time of 2 months to take care. So that was the idea of starting the class. So by the time result comes, 30% of your portions will be over. So you will also be rather feel not overburdened when the result comes. Then you can go ahead with your schedule of preparation. Then that is the idea of starting the class. That is number one. Number two, so far the subjects are concerned, you have a continuity. For example, you know my mind, I know your mind also.
Therefore, there will not be any problem. And the basic, I want to share one information with all of you. One parent of the foundation student, of course, the gives to 10 or other faculty also. And he is very close to me. He must be for the last 30 years. He told me that one accounts faculty, he is not a chartered accountant. I'm referring my colleague, my friend, Seshadri. He was telling a beautiful, excellent way of presentation. That man who told me he is a senior chartered accountant, he was teaching accountancy in early years. And he got a lot of appreciation for Seshadri. He wanted me to give a telephone number. Because he wanted to convey it. I understand he spoke him also. So that is one small instance I want to tell you about the quality of the second year, the dedication, the sense of what we call giving maximum to the students. That is there. Therefore, you will be very comfortable when you the same institution where you have studied for a couple of months and you have got some psychological confidence also. So when you join the same institution, the mental level between you and the faculty, between you and the coaching institution will be synchronized. That is one of the advantages you have, big advantage. And once you join the classes, during the course of classes, we give you a lot of advice how to go about, how to prepare everything. In fact, some question papers have been given, very standard question papers have been given to you in the final model examination. I haven't examined the question paper, but even the law paper because of the done by me. The other paper also I scored the very standard papers. So you are able to do all the papers very well. That means you are deep to the expectations of the institute. And I was actually part of the institute. A substantial number of my career is at the institute. In fact, to be very frank with you, I was heading the examination department of the institute also. And I know the minds of the student and what the level of expectation. If you get a piece of paper from the institute, for example, take the Prasad or Sriram, when they get a certificate from the institute, they are not giving degree, they are only giving a certificate. Unless you come to a particular level, the institute will not give you a certificate. So, I will finish by giving you only one small information. And once the chartered accountant, they qualify the final exam, become chartered accountant, campus interviews are conducted. Normally, campus interviews are held at the request of the colleges. Here, the campus interview was held at the request of the industry. I know the background, 1994 was started, 95 was started. And the total Tala we started first batch. There, one gentleman from KM, from Tata, came. He already came, he was the CFO, he is a chartered accountant. And he knows me very well, I could not, of course, remember him well, but he met me because I was the coordinator at the time. He was there, and all the people were started interviewing the candidate hours together. But the gentleman came, only one man, he interviewed all some 5 batches group discussion. The interviews are there, he came by 11 o'clock, started the group discussion at 11:30. By 3:30 he gave me a list of students selected, the candidate selected for the post. I asked him, you came late, you were able to give up the list. There are people still interviews are going on, who to discuss on this. Then he gave me only one information. After I am quoting his word. I am a chartered accountant. I don't want to test it. I don't want to ask him what is accounting standard, this one, that one, because they know better than me, because I very long back. So I was just testing their communication ability, etc. Knowledge-wise, the chartered accountant is superior. This is the word not only coming from the chartered accountant. One fact, the joint managing director he told me, even chartered accountants are, in fact, their quality-wise they are superior because they know the subject. Only thing they lack communication. So to overcome the communication deficiency only, you have been given the subject of communication, the orientation courses, general management communication. These are all the supplementary things institute has started. So to gear up your knowledge, not only the knowledge, your power presentation will be. Therefore, once you have come to the level,
try to capitalize your knowledge, continue the institute where you have taken the coaching, and try to put the heart. If you are able to clear, I would rather suggest you take both groups together in the inter also. There are a lot of advantages if you take both groups together. And once you clear the both groups together, when you go for apprenticeship also, you will get a better company, better chartered accounting firm also you will get. And if you are not going to the college, you can take up. And sometimes that the exposure will definitely help you. Therefore, take that advantage, join the earliest, the 2nd January was giving. Go ahead with that. Best of luck. God bless you. My blessings are there. And might be surprised to the parents also. Take care of the children. And let's start online classes now. When the situation improves, we'll meet them. Okay, thank you. Parents, next I call upon Sriram sir to give some inputs why it is required to start a list, why you should continue to study Power Academy, what are the things you must be take into your mind to complete everything within this November for the normal exam. Good evening to Sriram Chartered Accountant and faculty here. First, I would like to welcome you and I would like to congratulate everyone. Writing the foundation exam, waiting for results all on one side of the story. But the very fact that you have come here, it means that you are ready for it. That is what it means. So in that part, I would like to congratulate every one of you on your foundation success and moving towards data. I don't want to take much of your time. 2-3 points I would like to share with you. Last 1 year, what happened? Just roll back. How the sessions happened. We never thought that education will be like this. We never planned that it would be like this. We never thought classes would be in the late evenings. We never thought we would take online classes. As a faculty also we never thought. As a student also you would have never imagined it. So 1 year we struggled, we took classes, we had doubt clearing sessions, we had tests, we have appeared for exams also. All these are trailer. Main picture is yet to come. Whatever we have done is only CA Foundation. Let us agree that CA Foundation is only a starting point of CA. The real crux of the course or the real strength of the course lies in CA Intermediate and in CA Final. I'll give you 2 reasons why CA Intermediate is very crucial. Intermediate, you have to build up for Intermediate. Foundation, you have 4 subjects. All the 4 subjects you already know. 12th year Pachaki, CBSE students have studied it already. And to state board students also have studied it, just an extension. Intermediate 8th subject, roughly 6 to 7 subjects take failure management. Payroll tools, direct tax, indirect tax, auditing and assurance, costing, financial management. You have never heard about these things. Everything is new. Challenge one. Because you are going to study something new which you don't even have an idea of. 11th, 12th accounts of then foundation will continue, but that's a different story. Direct taxes are indirect tax are that itself is a bit difficult. So inter is something where you have to be a bit careful. Final, you have the same 8 subjects extended. Final continuation. The direct tax will be there, higher level. Indirect tax will be there, higher level. So please understand, inter is the challenge. Second challenge is for 9 months. Your exams, when the January, your exam is on November 2, examination, 9-10 months is the time that we have. So the time plan for the class attendance, all these are the real challenges. Foundation, inter, final. Now you understand which compare. Final, you have 2.5 years time to write the exams. Get the level, you have 4.5 years. Foundation, but it's a continuation of 12th. This is clear, but fairly simple. The inter, the real test.
ஏன்னா சப்ஜெக்டும் புதுசு, டைம் கம்மி, லோட் வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகாது. So which requires we need to be more disciplined in our process. Now main challenge is the inter. The inter challenge சொல்லும்போது now comes the solution. So how do you address inter? See inter படிக்கிறதுக்கு what is the best thing or the best approach? ரெண்டு விஷயம். ஒன்று we have to be more disciplined. Let us agree on that. கான்ஸ்டன்ட்டா படிச்சுட்டே இருக்கணும், ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். You have to get your doubts clear, develop your knowledge. இதெல்லாம் fundamentally required. Unless otherwise, see my personal view is that great intelligence is not required, but great discipline is required. The intelligence part will be taken care by the faculty. That's why we are here for. Will give you enough knowledge, but discipline, other than that is one side of the story. Second, faith. You should have that confidence and faith. You should have faith in three ways: the book that you read, the faculty, the faith in yourself. The more faith important. இப்போ inter final ரெண்டுத்துக்கு இந்த ரூல் அப்படி இருக்கு. ஒரு புக் எடுத்து படிச்சா you have to study only that book. You should not hop around books. Because அது ஒரு mania students ரெண்டு மூணு புக் படிக்கிறது பெரிய விஷயம் நினைச்சுப்பாங்க. Don't study 3 books. Study one book 3 times. Rule number 2, one faculty. Stick on to one faculty, get your doubts solved. You should have faith in that faculty. See, what happened in schools used to happen. 4th standard or 5th standard, I was not doing my maths well. What did my father do? He will take me to the maths faculty. He will do whatever you want. He has to clear maths. He will not take me to another faculty, another school. They are jumping here. The rule is simple. Believe one faculty, believe one book, believe yourself. In the mood of the KCA as well as KCA final will be automatic. Subject, knowledge, exams, content, strengthening your understanding, all these things faculties will take care inside the classes. But your base has to be very strong. This is like one number 2 that I would like to say. And finally, yes, the classes are starting in January. So we request you to be more participative in the classes. And face-to-face discussion will be very interesting. We would love to do that. But the COVID scenario if it is online, then let it be online. So we would like to see everyone of you in the classes. All the best. Thank you. அதுதான் சார் கிட்ட இருந்து கேட்கணும்னு. சார் வந்து உங்களுடைய ஏஜ் மாதிரி தான் சார். இப்போ ரீசெண்டா முடிச்சுட்டு வந்தோம், இவங்கெல்லாம் ரீசெண்டா முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அவங்க சொன்னா எப்படி இருக்கும், நாங்க சொல்றதை விட சார் கிளீனா சொல்லிட்டார். இன்டர் முடிச்சா அவ்வளவுதான் சார்ட் அக்கௌண்ட் மாதிரி. அந்த இன்டர் வந்து எப்படி பயப்பட வேண்டாம், டிசிப்ளின்டா படிச்சா போதும், சின்சியரா படிச்சா போதும். இன்டெலிஜென்ஸ் கூட வேணான்ட்டார் சார். எஸ், ஹார்ட் ஒர்க், டெய்லி ட்ரைனிங், அதுக்கு நாங்கள் இருக்கோம். கையை வச்சிருவோம், டெஸ்ட் வச்சு ரீகால் பண்ணி மறுபடியும் ரீகால், படிப்பு தான். அப்படி படிச்சா அதுவும் சார் சொல்றாங்க, ஒரு மெட்டீரியல், ஒரு ஃபேக்கல்டி, ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்க அங்க இன்ஸ்டியூட் அப்படி, இவர் இப்படி, ஐயோ டெல்லியில் அப்படி, அதாவது ஒண்ணுமே இல்லை. 2 பேர்ல நீங்க நம்பிக்கை வச்சா போதும், அவ்வளவுதான். கடைசியில எக்ஸாம் எழுத போட்டு நீங்க நம்ம பள்ளியில சொல்றோம், நீங்களா. அப்போ அல்டிமேட்டா யாருன்னா நீங்க உங்க பேர்ல நம்பிக்கை வச்சா நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர் எம்எஸ்என் அவர் 2 வார்த்தையை சொல்லுவார். I'm very much proud to welcome you. நிறைய சொல்லிட்டார், தேவையான சொல்லிட்டார். ஸ்ரீராம பாராட்டா பேசினார். ஸ்ரீராம் பேசுறது ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது. என்ன சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்லிடுச்சு.
is required. That's the now. Sorry, now our transfer here. The student is all in the required to the program. करीब वो तो ऊपर गिरी वाला बैठा हूँ। अब वैसे ये मतलब कि ना ज़रा तो बड़ा वो कहीं ना இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னாக்க இது ஒரு மோசமான சிச்சுவேஷன் வெரி கிரிட்டிக்கல் என்ன நடந்து எப்படின்னு யாருக்குமே தெரியாதுதான் நம்ம போயிட்டு பார்த்துருவாங்க அதனால most students have to take care of themselves அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட் சிஏ பாஸ் பண்றாங்க அப்படின்னா not because of the institute. It's not because of the faculty who is taking the classes. எப்போ சொல்றாங்க நீ படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் they can give the knowledge to you அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்ல போறாங்க அவ்வளவுதான் நான் கூட அடிக்கடி இந்த ஆன்லைன்ல I don't call the profession as a teaching profession. It's a sharing the knowledge அவ்வளவுதான் sharing the knowledge அது மட்டும் போராது அது மட்டும் போராது சார் போராது நீங்க நிறைய படிக்கணும் நான் நிறைய சொன்னா இது வந்து அதை பத்தி என்ன சொல்றது நம்ம அளவெல்லாம் கிடையாது எப்பப்பெல்லாம் நான் கிடைக்குது அப்பெல்லாம் படிச்சுட்டு வரோம் whenever you find a better டிகிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அக்கௌண்டன்சி போட்டு நிறைய இருக்கு ஒன்றா வேண்டாம் அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நேரமே போகவே போகாது ரொம்ப ஒரு லிமிட்டட் அவர்ஸில் நம்ம வந்து வேலை செய்யறோம் அப்படின்னா இந்த டைத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது பட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் they are indulged in the time only with the கண்டாய் அவ்வளோதான் கைகள் தெரிஞ்சோ தெரியாமலே வந்தாச்சு எப்போ பார்த்தாலும் அதை உட்கார்ந்து அதில் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க ரிசர்ச் அதில் பண்ணுறாங்க ரிசர்ச் எதில் பண்ணுறோம் அது கிடையாது இதில் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோதான் நான் எவ்வளோ சொல்றதே கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் கன்வே பண்ணணும் நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷன் சிஏ பாஸ் பண்ண மாட்டீங்கன்னா இதெல்லாம் தூக்கி தூர வச்சுருக்கோம் நான் பார்க்கவே கூடாது சொல்லுவேன் ஒரு நேரம் படிச்சோம்னா கோர்ஸ் படிச்சோம்னா ஒரு ரிலாக்ஸேஷன் பார்க்க தப்பே கிடையாது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் 10 நிமிஷம் படிக்கலாம் அதுவும் இதெல்லாம் சொல்லி வீட்டில் பார்த்தா அப்பா அம்மா சொல்றாங்க இவங்க பார்த்தா அதே மைண்ட் உட்காந்துக்கிட்டா கொஞ்சம் படிக்க கூடாதுன்னா வேண்டாம் விருப்ப ஏதோ சொல்றாங்களே புக் எடுத்து அது எங்க மைண்ட் போட சொல்லுவோம் மைண்ட் அப்ளை பண்ண முடியுமானது ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லக்கூட சொல்றேன் இந்த போதை வஸ்துக்களை விட ரொம்ப அடிக்ஷன் இதில் தான் சொல்லுவாங்க யாருமா இல்லையா நாக்காட்டிகளை அடிக்காத வெளியே அப்படின்னு இப்ப இதுல வெளியே வர முடியல பர்டிகுலர்லி ஸ்கூல் போய் சொல்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் அது என்னது கேம்ஸா கேம்ஸ் விளையாட்டு அது கேம்ஸ் சிங்கிள் பசங்களாம் நைட் குரூப்ஸ் விளையாடுறான் திருவண்ணு பையன்லேருந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்லேருந்து ஆரம்பிச்சாங்க 6ஆம் கிளாஸ் அதுக்கு முன்னாடியே கூட ஆரம்பிச்சது ரொம்ப ஒஸ்ட் சிச்சுவேஷனா இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவன் சொன்ன சேலஞ்சு வேற படிக்கிறத பற்றி அவர் சொன்னார் நான் படிக்கிறதுக்கு முடியாம இருக்கிறது என்னென்ன சொல்றேன் அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தது ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் ரெண்டாவது இந்த கிளாஸ் நடக்கும்போது அப்புறம் என்னதான் நம்ம வந்து தவறியா கத்தினாலும் ஆன்லைன்ல பண்ணாலும் ரெகுலர் கிளாஸ் மாதிரி வராது ரெகுலர் கிளாஸ்ல நான் கிளாஸ் போர்ட்ல கணக்கு போடுறாங்க நீங்க கேட்பீங்க உங்களுக்கு பிளே பண்ணணும் அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டோ அது இருக்கக்கூடிய ஒரு சௌலபியமோ ஆன்லைன் கிளாஸ்ல கிடையவே கிடையாது ஏதோ மாற்றி டெம்பரரி கூட காலத்துல எடுத்துட்டு வந்தாங்க யாருக்கான்னு தெரியாது அவங்க வீடியோ பண்ண மாட்டாங்க நான் பைக்கில் உட்காந்துருப்பேன்
யாருக்கு பாடம் எடுத்து எனக்கு தெரியாது, யார் பாடம் எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது. இதை ஒண்ணுமே ஒப்பிச்சுலாம் பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. இதுல ரொம்ப கிளாசிக்கா ரொம்ப பிரமாதமா நாலேஜ் உள்ள டீச்சர்ஸ் கூட சில சமயம் அவங்களுக்கு கேட்டீங்க ஒரே நடந்தது என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் பண்ண முடியும். இதான் லிமிடேஷன். ஒரு ஆன்லைன் கிளாஸ் என்னதான் என்னதான் செய்ய முடியும் சொல்லுவோம். அவரால் முடிஞ்சது பாருங்க. ஏமாத்த நினைக்கிற டீச்சர்ஸ் கிடையாது. 90% of the teachers, நான் இங்கே சொல்றேன், எல்லாரும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சொல்லி தரது ஆசைப்பட்டு வராங்க. சூழ்நிலை சரியா இல்லை. அப்படி இருக்காங்க தெரிய மாட்டேங்குது. பையன் யாருக்கு வீட்டில் பையன் டெஸ்ட் பண்ணி கூட்டா பதிலே பேச மாட்டாங்க. ஆறு படம் போட்டு அது பிரேம் இருக்கும். பிரேம் வந்து என்ன பண்றாங்க, பையன் மூஞ்சி தெரியாது. அவன் எவ்வளோ பிக்சர் போட்டு போயிடலாம். சூப்பர் மைண்ட் இருக்கும். அதெல்லாம் பேர் வந்து சிவகுமார் படம் சூர்யா படத்தை போட்டு வச்சுட்டான். பேரு சுப்பிரமணியம், இருக்கிற பிக்சர் சூர்யா, இல்ல ரஜினிகாந்த் படம், இல்ல ஏதோ பாட்டு போடலாம் போட்டு வச்சுட்டான். இதுக்காக தெரியாது. எப்படி பார்த்து இருக்க முடியும்? இப்ப பேரண்ட்ஸ் கவனிக்கலாம்னா கவனிக்கலாம். பட் எத்தனை கவனிக்க முடியும்? இடத்த கொடுத்தாச்சு, பையன் சொல்லி போயிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிஏஓ எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தாலும் சரி, பிளஸ் டூல கிட்டத்தட்ட 9 லட்சம் பாஸ் செய்யறாங்க. 8,90,000 பாஸ் பண்ணிடலாம். ஒரு 10,000 கையாக்கலாம். கையெல்லாம் பாஸ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் சொல்றாங்க 95% நாங்கள் 20% கொடுத்துருக்கோம். அந்த 10,000 யார் கையில போனா வச்சு அட்டன் பண்ணாத கையில இருக்கலாம். அவ்வளோ கையில பாஸ் பண்ணிடலாம். ஒயிட் பேப்பர் இங்கு மாற்றி கொடுக்கணும், பாஸ் கொடுக்கணும். இப்போ சப்ஜெக்ட் நடந்தது வேல்யூவேஷன் சப்ஜெக்ட் எல்லாரும் போயிட்டு எல்லாருமே வராங்க. சிஏ படிக்கிறது இல்லை சிஏ படிக்கிறது வராங்கலாம் கிடையாது. நீங்க ஒரு செட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல 9 லட்சம் பேர்ல ஒரு வருஷத்துக்கு நீங்க போனா 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. 3 சேர்த்து சிஏ சிஎம்ஏ இதெல்லாம் சேர்த்து 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இப்போ உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக போயிருக்கு. ஒரு காலத்தில் சயின்ஸ் 8 லட்சம் படிச்சாங்கன்னா 6 லட்சம் பேர் சயின்ஸ் படிப்பான், 2 லட்சம் பேர் தான் காமர்ஸ் படிப்பாங்க. இப்போ சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. மோர் நம்பர் ஆஃப் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு 6 லட்சம் படிக்கிறாங்கன்னா 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிஏ படிக்கிறது இல்லை மற்ற ப்ரொஃபஷனல் சொல்றாங்க. பாக்கி எல்லாம் எங்கே போறாங்க? இதை போயிட்டான், பிஏ இப்படி போயிட்டான். அப்ப கவனிச்சாரு, நீங்க 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க able to come and sit for CA அப்படி போட்டு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் வரீங்க. நம்ம நல்லா லைஃப்ல வரணும் அப்படின்னு நினைச்சா வர இல்லையா? அதை குட்டி கொண்டா பண்ண வேண்டாமா? அவ்வளவுதான் கேள்வி. ஒரு செலிபிரிட்டி கோர்ஸ் should we not fulfill your ambition? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய சொல்லி கேட்கணும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸே பார்த்துட்டு இருக்கோம். 6 மணி கிளாஸ் ஆரம்பிச்சு 8 மணி கிளாஸ் முடியுது. 2 ஹவர் கிளாஸ் கொடுத்தாருன்னா 8:10 அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே இழைச்சிட்டு வருது. சரி, 6 மணி எல்லாம் உட்காந்துல நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 60 பேர் உட்காந்துருக்கான். அப்படி ரொம்ப பண்ணிருமா 80, 85, 90, 95 வரும். இப்ப ஒரு 1/2 hour கழித்து 3/4 மணி கழித்து கிளாஸுக்கு வர பசங்க 6 மணிக்கு வந்து கிடையாது. 6 மணி நாங்க வந்துடுவோம். கரெக்டா 6:30 நாங்கள் வண்டி தாயை கொடுத்துருவோம். ஆனா 6 மணிக்கு 60 பேர் தான் இருப்பான். அப்புறம் 50 கொஞ்சம் பார்த்து 7:45, 7:30 மணிக்கு it touches 110, 120 வரும். again 7:45 ஆச்சு, 8 மணி ஆச்சுன்னா ஃபைன் வந்து இருக்குது. இது என்ன? இது எதுக்கு படிப்பாங்க நான் கேட்கிறேன். இது படிக்க வேண்டாம், அதுக்கு நீங்க வச்சுருவாங்க. அந்த ஒரு சின்சியரிட்டி வரணும். நம்ம கோர்ஸ் எடுத்துட்டு நம்ம சக்சஸ் வெளியில வரணும்னா அந்த ஒரு வைராக்கியத்தோட அதை பண்ணினாதான் பண்ண முடியும். இப்ப நீங்க 6 மணிக்கு
கிளாஸ் ஆரம்பிச்சு 7 மணி வந்து half an hour சார் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன தெரிய போகுது 10 கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கலாம். You are unable to understand anything. அதே உட்காந்துருக்கலாம். அப்படியே அந்த டவுட்டோடய விட்டு போயிருக்கலாம். அதுக்கு அப்படியே அதான் லாஸ்ட் மார்க் பாக்குற போகுது. இது என்ன டவுட் வந்து கேட்பான். ஏதோ 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க அவ்வளவுதான். அதுக்கு அதை பத்தி இவ்வளவு வரல. எப்படி ஒரு ரொட்டீனா எடுத்துக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து படிக்கணும். ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து படிக்கணும். இது கிடையவே கிடையாது. இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. நம்ம ஒரு வேலை இருக்கு, நம்ம கரெக்டா செய்யணும், அந்த மாதிரி ஒரு அதை புதுசு பண்ணது கிடையாது. ஒரு ஜாலியா இருக்கலாம், அப்படியே போகலாம். இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டா, இந்த சிஏ படிக்கிறதுங்கிறது ஒரு சமாச்சாரம். அதை கரெக்டா நீ 4 வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னா முடிக்கணும். நிறைய பேர் முடிக்கிறது கிடையாது. அவங்க லைஃப் ரொம்ப திண்டாட போயிடுது. அவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை. டிகிரி படிச்சிருந்தாலும் பிகாம் படிச்சு ஏதாவது 10,000 சம்பளமா கிடைக்கும். அதையும் விட்டு அரசு தம்பி புதுசாக கேட்கறது, இதையும் விட்டு அதையும் விட்டு 2ஆம் கடமா 2 வருஷம் இருப்பாங்க. டிகாமும் படிக்கிறது கிடையாது, சிஏவும் படிக்கிறது கிடையாது, மாஸ்டர் கிடையாது. இதுலயே அதிகம், அதுலயே அதிகம். என்னைக்கு வெளியே வருது வெளியே வருது குடும்பம். இன்னைக்கு தேதிக்குள்ள குழந்தைகள் ஒரு பெரிய பிரச்சனை. அது எங்களை மாதிரி சொன்னோம்னா பிடிக்காது. நாங்க சொல்லிச்சு போறேன் வேலை இருக்கு அப்படிமா, சும்மா இதையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். வீட்டுல அம்மா சொன்னா பிடிக்காது. அதனால சில வீட்டுல அம்மா கண்டுக்கிறதே கிடையாது. எங்கே போட்டு கொடுக்குறாங்க. பார்த்து போடுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது அவங்க பேரண்ட் ரொம்ப கேட்டு பஞ்சுக்க பள்ளிக்கூடத்து வருவாங்க. என் பையன் எப்படி சார் படிக்கிறான், அதை பண்றா இதை பண்றா கேட்கறாங்க. ஒன்ஸ் தே ஃபினிஷ் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் போனது அந்த பையனுக்கும் அவங்க பேரண்ட் இந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுது. நான் காலேஜ் படிக்கிறான்னு என்ன அது தெரியுது கம்மியாவே கிடையாது. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வெளியில போயிடலாம். அவங்களுக்கு படிக்கிறதுக்காக அந்த குரூப்பை கைப்பற்ற நான் சொல்றது இதை ஸ்டார்ட் பண்ணி 20 years back. 91 I know exactly. 91 30 years back. तो भाई सेना रामानुजन को இந்த பையன் யாரோ ஒரு கிலோமீட்டர் வந்து ஆரம்பிச்சாங்க. வொகேஷனல் ஸ்டூடண்ட் அவன் வந்து பாஸ் பண்ணிட்டான். 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபைன் பாஸ் பண்ணான். அவன் வந்து என்ன கேட்டான், சார் நான் சிஏ படிக்கிறேன் சார் அப்படின்னா. என்னடா மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றுமே தெரியாது, எப்படி நீ படிக்க போறேன்? அதெல்லாம் இல்லைன்னு சார், என்னால முடியுமா முடியாது சொல்லுவோம் அப்படின்னா. என்ன கேட்கிறேன், என்னால முடியுமா நீ என்ன கேட்டாங்க. இதை நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா. மனசு வச்சா படிக்கலாம், கஷ்டப்பட்டு நீ படிச்சா படிக்கலாம் அப்படின்னு போனா. Yes, cleared a CA economy is a practice job to support போட்டு சென்னையில. ஒரு வொகேஷனல் ஸ்டூடெண்ட் நல்லா கவனிச்சுக்கோ. ஜெனரல் ஸ்டூடெண்ட் கிடையாது. அந்த பையனாலே பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது எதனால பாஸ் பண்ணாங்க? ஷீர் ஹார்ட்வொர்க்கிங். அவன் எங்கேயோ போய் என்னமோ யாரை பிடிச்சிருந்து உட்கார்ந்து கத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டான். காட் மேரிடு, 2 பசங்க இருக்கவனுக்கு நல்ல லைஃப் செட்டில் ஆகி அருமையா இருந்தாங்க. அது காரணம் வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க் தான். அது எதுவுமே கிடையாது. அந்த பையனை நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். அவங்களே நான் மறக்க மாட்டேன். இந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நான் சொல்றேன், ஒரு நல்ல இன்ஸ்டியூட் சேர்ந்துருக்கீங்க. மற்ற இடம்னால இங்க வந்து கிடையாது. ரொம்ப டிசிப்ளின்டு ஃபேக்கல்டி, ரொம்ப அருமையான சின்சியர் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டெடிகேஷன் டு தி கோர். குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் ஆசைப்படக்கூடிய டீச்சர்ஸ். அதே மாதிரி நம்ம கேடா பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் தெரியும். அவங்க தான் வந்து எடுத்து கிளாஸ் எடுத்து சில சமயத்துல சார் அப்படின்னு வந்து உட்காந்துருவாரு. அதனால நல்லா கவனிச்சு கூட இடமா இருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க வந்து
இதே மாதிரி இந்த எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். சிஏ படிக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஒரே வார்த்தை, எல்லாருக்கும் கையில தான். நீ கரெக்டா பாஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. பண்ண முடியும், பண்ண முடியாது. இந்த வருஷம் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அக்கௌண்டன்சி பேப்பர் நான் பார்த்தேன். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேர் அனுப்பிச்சுதான் கிடக்கு. இது வரைக்கும் நடந்த ஃபவுண்டேஷன் பேப்பர்ல இந்த அளவுக்கு பேப்பர் ஈஸியா கேட்டதே கிடையாது. நான் ஒரு 8 வருஷமா பாடம் இருக்கேன். 14 செட் அனுப்பிச்சாச்சு. இந்த 16 வருஷத்துல திஸ் இஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் பேப்பர் இன் அக்கௌண்டன்சி. ஏதாவது போட்டு சொதப்பிப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிளீன் ஸ்லேட், பக்காவாக எல்லா புத்தகங்களும் அதுவே கட்டுறாங்க. யாரும் ஃபெயிலா போட்டு பயமே கிடையாது. இவெல்லாம் எழுதாம போனா ஃபெயிலா போன புத்தகத்தை பேப்பர் மேல குறைய சொல்ல முடியாது. அவங்க என்ன பேப்பர் கட்டுறாங்க, எல்லா பேப்பரும் தான் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் தான் ஏதோ ஒன்றா இருக்கும், கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மற்றபடி எல்லாம் கஷ்டமான தெரியல. எல்லாரும் அப்படியே பாஸ் பண்ணி கவலைப்படாதீங்க. கடவுள் நம்பிக்கை வைக்கோ, அப்பா மேல நம்பிக்கை வைக்க. எல்லாரும் உங்களுக்கு அவங்கதான் தெய்வம்னா அவங்கதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் தான் நமக்கு ரிசைடிங் டிகிரி இந்த ஒரு ஹவுஸ். அவங்க சொன்ன பத்தி கேட்கிறோம். அவங்க சொன்ன பத்தி கேட்காம எனக்கு எல்லாம் தெரியுதுன்னா தயவு செஞ்சு பிஹேவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இன்னும் சின்ன பொண்ணு தான் நீங்க. 6 வேணா வளர்ச்சி இருக்கிறது. நீங்க என்ன 17-18 வயசு ஆகுது, பெரிய எல்லாம் கிடையாது. பெரியவங்க சொல்றதை கேளுங்க. கேட்டா நல்ல பேர் நல்லாமல் லைஃப்ல பிரவேசிக்கிறாங்க. வரலாம். எல்லாருக்கும் கடவுள் நாராயணன் எல்லா பெருமாளும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணி ஸ்ரேயஸா எல்லாருக்கும் திருமணம் ஆரம்பிச்சு. Thank you, sir. Now it is the question and answer session. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அங்கிருந்தே கேட்கலாம் பேரண்ட்ஸ். எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். மேக்ஸிமம் another 10 minutesல வைட பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் டவுட் கிளாரிஃபைங் செஷன். இல்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம் பேரண்ட்ஸ். அங்கிருந்தே கூட சொல்லலாம். இல்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் கூட வந்து டவுட்ஸ் கேட்கிறேன். இந்த கிளாஸஸ் பத்தி மறுபடியும் சொல்றது, ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைனா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் மெடிக்கல் கிளாஸஸ் பண்ணுவோம் இதே பில்டிங்ல. அப்படி ஏதாவது பேண்டமிக் வந்து இருந்தாங்கன்னா கூட மினிமம் இந்த சாட்டர்டே சண்டேவாவது உங்களை நேர்ல வரவழைச்சு கிளாஸ் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பட் எல்லாத்துக்கும் மேல பேரண்ட்ஸ் உடைய கன்சென்ட் அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜாப் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கவர்மெண்ட் வில் டேக் தி ஸ்டெப்ஸ். இந்த 2 வந்து மஸ்ட். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பிராக்டிகல் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு சொன்ன போல 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இருக்க மாட்டாங்க. நல்லபடியா பார்த்துப்போம். லாஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி ஃபவுண்டேஷன் எங்களை நம்பி கொடுத்தீங்க, நல்லா பண்ணிருப்போம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு வந்தீங்க. இதே மாதிரி இன்டர் முடிச்சுட்டு நீங்க வருவீங்க. அந்த அளவுக்கு நல்லபடியா உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாம் பெஸ்ட் ஃபேக்கல்டி. உங்க பேர்ல ஃபெய்த். எவ்ரி வீக் டெஸ்ட். அந்த ப்ரோக்ரஸ் கார்டு வீட்டுக்கு அனுப்புவோம். பேரண்ட்ஸோட மீட்டிங் இருக்கும். 2 months முன்னால முடிச்சு அவங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். இந்த இன்டர் தான் சேலஞ்சுன்னு ஸ்ரீராம் சார் MS சார் சொன்னா போல ரியலி இட் இஸ் அ சேலஞ்ச். அதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே போனா இன்டர் பாஸ் பண்ண முடியாது. 2 குரூப் தயவு செய்து சேர்ந்து எடுத்துக்கீங்க. another 10 months நம்ம வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான பகுதி அப்படின்னு நீங்க உங்களுடைய குழந்தைகள் ஒர்க் பண்ணா போதும் பேரண்ட்ஸ். ஃபீஸ் பத்தி மறுபடியும் சொல்றேன். 49,850. அப்கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணாதான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்தா அது ஃபீஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்பவே நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனா உங்க பேர்ல பெட் பண்ண முடியும். 10 months உங்களை நாங்க படிக்க வைக்க முடியும், படிக்க வைக்கிறோம். அப்போ வந்து சக்சஸ்
டெஃபினட்டா உண்டு. ரெண்டு குரூப் சேர்ந்து 49,850 பிளஸ் ஜிஎஸ்டி. ஒரு குரூப் அப்படின்னா 29,850 பிளஸ் ஜிஎஸ்டி. ஒரு குரூப் எடுத்துன்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் நாமளும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறது. பட் ரெண்டு குரூப் சேர்ந்து தான் இந்த ஃபீஸ். அகைன் நான் அஷ்யூர் பண்றேன் பேரண்ட்ஸ், ஒன்னும் ஆகாது. எல்லாருமே நல்லா எழுதிருக்கிறதால தான் இங்க வந்திருக்காங்க, யூடியூப்லயும் கேட்டு வந்திருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததுன்னா ஃபீஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது உங்களுடைய ஃபீஸ், அப்படியே நாங்கள் எடுத்து வச்சுருவோம், எங்களுக்கு வேண்டாம். ஆனா நம்பிக்கை இருக்கு, நல்லபடியா கொடுத்துருக்கோம், நிச்சயமா பாஸ் பண்ணிடுவீங்க. ஒன்னே ஒன்றுதான் பேரண்ட்ஸ் இந்த டைம்ல நான் கேட்கறது, எப்படி ஃபவுண்டேஷன் போது எங்க கூட நீங்க இருந்தீங்களோ, கோஆபரேட் பண்ணீங்களோ, அதே போல அடுத்த 10 வருஷம் ஒரு சைட்ல நீங்க, ஒரு சைட்ல ஸ்டூடெண்ட், இன்னொரு சைட்ல நாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா அவங்க பாஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா முடியும். இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் 3 வருஷம் இருக்கு. ஸோ இன்டர் தான் ரியல் சேலஞ்ச். ஆனா நம்மளால முடியும். இந்த அவர்ஸ் இப்படி இருக்கு, நம்மளால பாஸ் பண்ண முடியும். இதுதான் பேரண்ட்ஸ் நான் கடைசியா சொல்லிக்கிறது. இந்த கையில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு செகண்டுக்கு முன்னால நீங்க போனா வரலாம். செகண்ட்ல இருந்து நம்ம ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் போயிட்டே இருக்கும்போது பேண்டமிக் ஒன்றும் இல்லைன்னா டைரக்ட் கிளாஸ் போகக்கூடாதீங்க. காலேஜ் போனாலும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். இன்னொன்று சொல்ல போன பேரண்ட்ஸ், ஆன்லைன்ல நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கொடுத்துட்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு 1 மந்த்துக்கு பிஃபோர் அதே கிளாஸஸ் மறுபடியும் கொடுத்து மெட்டீரியலையும் பிடிஎஃப் மெயில் அனுப்பிச்சுட்டு பிசிக்கல் மெட்டீரியல் பைண்டட் புக்ஸ் உங்க கையில கொடுத்து வாரம் டெஸ்ட் வச்சு பேரண்ட்ஸ் மீட் பண்ணி பாஸ் பண்ண வச்சு நம்பிக்கையோட 8 பாயிண்ட்ஸ் பண்ண முடியும் பேரண்ட்ஸ். ஏன் அவங்களால பாஸ் பண்ண முடியாது? நீங்க அவங்க படிக்கிறாங்களான்னு பக்கத்துல வீட்டுல உட்கார்ந்தாலே போகிறது. நீங்க வாட்ச் பண்றீங்க, நாங்க பார்த்துக்கிறோம். தயவு செய்து உங்க குழந்தைங்களே இதே இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, இதே ப்ரொஃபசர்ஸ் அப்படியே கொண்டு போயிட்டு நிச்சயமா இன்டர் சக்சஸ் பண்ணி வைக்க முடியும். நம்பிக்கை இருக்கு. டவுட்ஸ் யாருக்காவது இருக்க பேரண்ட்ஸ்? Yes, sir. Please try to contact with your parents. January month ஒரு பார்ட் ஆஃப் ஃபீஸ் நீங்க பே பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் பிப்ரவரி பே பண்ணலாம். அது இப்போவுமே அலோவ் பண்றோம். சொல்லுங்க சார். ஆமா சார், தங்கி படிக்கிறதுக்கு ஸ்டே பண்ணியா சார்? ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை சார். ஆஃப்லைன் கிளாஸ் வரும்போது ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு சார். பக்கத்திலே தான் சேஃப்டி ஹாஸ்டல்ஸ் நாங்கள் ரொம்ப வருஷமா பார்த்துருக்கோம். இன்னொன்று எங்களுடைய அகாடமி இங்க இருக்கு. அப்படி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாலும் கிளாஸ் போக மற்ற டைம்ல இங்கேயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெட் ஆபீஸ் இருக்கு, அங்க ப்ரொடெக்டடாகவும் படிக்கலாம். அதே போல வீட்டுல படிக்க முடியாதவங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், இங்க வந்து படிக்கலாம். இங்க இல்ல பேரண்ட்ஸ் மெயின் ஆஃபீஸ் எல்லாம் ப்ரொடெக்டடா நாங்க எல்லாருமே இருக்கோம். வீட்டுல படிக்க முடியல சார், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இங்க வந்துருங்க படிங்க, சேஃப்டியா உட்கார வச்சு படிக்கணும். வேற டவுட்ஸ் இருக்கா பேரண்ட்ஸ்? வேற டவுட்ஸ் இருக்கா? ஆமா சார், ஒரு குரூப். ஆமா சார், சரி சார், ஒரு குரூப்னா அந்த பேருக்குன்னா நாங்க என்ன சொல்றோம், சரி சார், அது அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். உங்ககிட்ட வாங்கி அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். 100% அந்த மாதிரி சரி சார்.
சார் ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் பார்த்தீங்களா? சார் சார் ஒரே சார் சிவம் நாங்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்ததுனால உங்களுடைய பிரசன்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ஸ்மால் மொமெண்டோ கொடுத்து நாங்கள் ஹானர் பண்றோம். சார் பிரசாத் சார் ப்ளீஸ் சார், சாரி சார் ப்ளீஸ். எம்எஸ் சார் வா. உங்களுடைய சார்பாக ஸ்மால் மொமெண்டோவை சேஷாதிரி சார் கொடுக்கிறேன். Next to MS sir. Next to Prasad sir. Ramakrishna Sai sir. Sriram sir. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you. Thank you sir. Parents, I'll be here. நீங்க எந்த டவுட் சொன்னாலும் கேட்கலாம். நம்ம இன்ஃபார்மலா போய் இன்டராக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க எல்லாம் அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். சார் நான் நல்ல கேள்வி சார் கேட்டது. ஆன்லைன்ல இப்ப கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம். இந்த இப்ப ஜனவரியில பேண்டமிக் இல்ல, இந்த ஒமிக்ரான் பத்தி தான் பயப்படுறோம். ஒன்றும் இல்லை, பெர்ஃபெக்ட் ஆயிருக்கு, கடவுளுக்கு வைக்கிறாங்க. நாங்க பிசிக்கல் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பிசிக்கல் கிளாஸஸ் நடந்தாலும் ஆன்லைன் வில் கண்டினியூ சார். இங்க நாங்க வந்து இங்க ஒரு பேனல் போர்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். அது வந்து கேமரா ஃபோக்கஸ்டு. ப்ரொஃபசர்ஸ் இங்க டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பிசிக்கலா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவுட் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. So online classes will continue sir. Will continue. எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னைக்காவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுவும் இதுல வந்துடும். 2 முறை உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். எக்ஸாமுக்கு முன்னால 1 month or 2 months முன்னால நடந்த வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். திருப்பி அவங்க போட்டு பார்க்கலாம் சார். இது எல்லாமே ப்ராமிஸ் தான், ஏதோ சொல்லிட்டு ஆமா சார். ஈவினிங் 8:30 to 10:30 சார். மறுபடியும் அதையே போட்டுக்கலாம் சார். எத்தனை வேணாலும் பார்த்துக்கலாம் சார். சிஏக்கு அப்படிதான் நம்ம படிக்கணும். இதுதான் வாழ்க்கைன்னு படிக்கணும். அடுத்த 1 வருஷம் சார் நிச்சயமா சார். இதுக்கும் அந்த ஸ்கேனர் கொடுப்போம் சார். ஃபவுண்டேஷன்ல என்ன இருந்ததோ அதே இருக்கும் சார். பட் சிலவெல்லாம் டபுளா இருக்கும். அங்க டெய்லி டெஸ்ட் வச்சிடும். அது கண்டினியூ ஆகும் சார். வாரத்துக்கு 2 முறை டெஸ்ட். மினிமம் எக்ஸாம் 2 முறை. அதே போல பேரண்ட்ஸுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு வரும். அதே போல பேரண்ட்ஸ் மீட் டைரக்டா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஜூம் ஆப்ல பேரண்ட்ஸ் மீட் 9 months நாங்க உங்க குழந்தை கூடிய இருக்கோம் சார். எங்களுடைய ரெக்வஸ்ட் நீங்களும் உங்க குழந்தை கூட இருந்து அவங்க படிக்கிறாங்களான்னு பார்த்தா போதும். அடுத்த 1 வருஷம் சார் எப்படி நடந்த ஒரு 6-7 மாசம் கூட இருந்தோ அதே மாதிரி அடுத்த 1 வருஷம் இருந்தா அவங்க பாஸ் பண்ண வச்சிருந்தான். ஸ்ரீராம் சார் சொன்ன போல ரியல் சேலஞ்சே வந்து அதை நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கீங்க. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை சார். 90% அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை. ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண உடனே இன்டர் பாஸ் பண்ணிக்கலாம் போலாம். ஃபவுண்டேஷன் வேற சார். ஏன்னா பிளஸ் 2ல படிச்சதனுடைய கண்டினியூவேஷன் ஃபவுண்டேஷன். இன்டருக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை சார். எல்லாமே புது சப்ஜெக்ட். நிறைய எக்ஸப்ட் அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங் புதுசு, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் புதுசு,
strategic management, management accounting, direct tax, indirect tax, auditing and assurance, information systems, strategic management, எல்லாமே புதுசு சார். இது nobody understand. அப்போ நான் யூசுவலா ஒண்ணே ஒன்று தான் சார் சொல்லுவேன். CA இன்டருக்கு 5 ரிவிஷன் கொடுக்கணும் சார். 5 ரிவிஷன்னா 5 ரிவிஷன் சும்மா இல்லமா. ஒரு ரிவிஷன் நாங்க நடத்தி வீக்லி டெஸ்ட் வைக்கணும் சார். செகண்ட் ரிவிஷன் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும். தேர்ட் ரிவிஷன் மினி மாடல் எக்ஸாம். ஃபோர்த் ரிவிஷன் 2 மாசம் டைம் வீட்ல உட்கார்ந்து படிக்கணும் சார். அப்புறம் ஃபிஃப்த் ரிவிஷன் 7 days before the exam. சிக்ஸ்த் ரிவிஷன் day before the exam. இப்படி பண்ணாதான் சார் பாஸ் பண்ணி போக முடியும். இது உண்மை சார். இது நான் பொய் சொல்லல, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மை. இப்படிதான் படிச்சா வரும், இல்லைன்னா முடியாது. ஏதோ சும்மா வந்துட்டு நானும் படிக்கிறேன், ஏதோ அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கு. சிஏன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டார் சார், என்னுடைய சிக்னேச்சரை விட உங்களுடைய சிக்னேச்சர் தான். டாட்டாவும் அதே தான் சொன்னார், ரத்தன் டாட்டா. நான் MBA தான் எடுப்பேன், ஆனா பிசினஸ் எப்படி பண்றதுன்னு MBAக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றாங்க. பில் கேட்ஸ் நான் 2 இடத்துக்கு தான் பர்சனலா போறேன். ஒன்னு சர்ச், இன்னொன்னு ஆடிட்டர். இதுதான் சார் ரோல். அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம கிட்டயே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க சார். சீனியர் ப்ரொஃபசர், சீனியர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. நம்முடைய பேரண்ட்ஸே உண்மை தெரியும், நல்லா வர முடியும். உங்க குழந்தைகள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் இன்னைக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. எல்லாருமே அந்த மாடல் எக்ஸாம் எழுதினாங்க சார். மாடல் எக்ஸாம் எழுதுனதுல நிறைய பெனிஃபிட்ஸ் சார் நம்ம மெயினா வச்சிருக்கோம் சார். யாருமே வைக்கல, அது ப்ரோவா சொல்ல முடியும். அதனால மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இப்படிதான் இருக்கும்னு சொன்னோம். ஜம்பிள் ஆகி வரும் பார்த்துக்குங்க அந்த சார். அந்த மாதிரி ஜம்பிள் ஆகி வரும். அதே போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க கொடுத்து ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு சொல்ற போல படிக்கணும். அதே கேள்வி வைக்க சார் நிச்சயம். அப்பதான் இன்னொன்று சொல்ல போனா இன்டர் முடிச்சாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். சிஏ சிம்பிளா சொல்லணும்னா இன்டர் முடிச்சுட்டாங்க சார். 3 வருஷம் பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கிட்ட முடிச்சுட்டு வெளியே வராங்க சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். நிறைய பேர் எங்களை எவ்ரி வீக் கேட்கிறாங்க, சிஏ இன்டர் இருந்தா போதும் அனுப்பிச்சு கொடுப்போம் சார். ஃபைனல் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்ல இன்டராவது இருக்குமா சார் உங்ககிட்ட? இல்ல சார். இதுதான் சார் நீங்க இருக்கக்கூடிய நிலவு. சீனியர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சார் நாகநாதன் சாரோடைய பேரு. அவர்தான் ரொம்ப சீனியர். அவரே வந்திருக்காரு. பெரியவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் ரொம்ப சொல்லி கேட்கக்கூடியது இல்லை. உங்க குழந்தைகளை அடுத்த 1 வருஷம் எங்ககிட்ட விடுங்க. மற்றவங்கள மாதிரி நாம இல்லை சார். எல்லாருமே ஹியூஜ் ஸ்ட்ரென்த் சார். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு கிரேஸா போயிட்டு இருக்கு சார். எவ்வளவு பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் 50 பேர் தான் மேக்சிமம் பாஸ் கொடுப்போம் சார். அவ்வளவுதான் நாங்க எடுத்துக்கிறது, அவ்வளவுதான் சார். 50 வந்து 60 மேல நாங்க தாமதம் சின்சியரா பண்ணோம். ஃபவுண்டேஷன்ல இன்டர்ல நிச்சயமா பண்ணணும். இதையே ஒரு கேள்வி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா சென்னை சிட்டியில 28 வருஷம் காலம் கடக்க முடியாது சார். இன்னைக்கு தேதியில நாங்க 40 சார்ந்தெல்லாம் நல்லா தெரியும். யாருமே கிடையாது சார். 28 வருஷமா சிஏ கோச்சிங் கொடுத்துட்டு யாருமே இல்லை. எல்லாரும் கிடையாது. ஏன்னா தவறான அணுகுமுறைகள் சார். பணம்தான் மெயின்னு பார்த்தாங்க, இன்சிஸ்ட் பண்ணாங்க. அந்த சப்ஜெக்ட் தான் இது எடுத்துதாகணும் இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஹியூஜ் கிரவுட் பிசினஸ் மாதிரி பண்ணாங்க. போயிட்டாங்க. பட் கடவுளுடைய அருளாலே, பேரண்ட்ஸ் ஆசீர்வாதம், ஸ்டூடெண்ட்ஸோட விஷஸ்
நீ கண்டினியூ டு போதும் சார். எங்களுக்கு பெருசாக வேண்டாம், இப்படியே இருந்தால் பாஸ் பண்ண வச்சு அமைச்சுட்டு இருக்கோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க, பெரிய ஜாப்ல எல்லாம் இருக்காங்க. 28 years 93 இந்த பில்டிங் எல்லாம் பேரண்ட்ஸ் உடைய தாசன் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதுதான் கடுமையான ஒரு உழைப்பு. அந்த மாதிரி இன்னைக்கு தேவையும் நாங்க எவ்ரி இயர் ஃபவுண்டேஷன்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்ல ஒரு 50 அப்படி அந்த ரேஞ்சில் நமஸ்காரம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் சார். ரெண்டும் சேர்ந்து எழுதுறது தான் சார் நல்லது. ஏன்னா 9 மாசம் இருக்கு சார், ரெண்டும் சேர்ந்து எழுதுனா அந்த கேரி ஃபார்வர்ட் கிடைக்கும். அதே போல அந்த சப்ஜெக்ட்ஸும் ஓவர்லாப்பிங், ஆடிட்டிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஓவர்லாப்பிங். படிக்கிறது அப்படி அவங்க சேர்ந்து படிக்கும் போது அந்த பெனிஃபிட் நல்லது. இந்தியாவில் சார் பொதுவா நான் ஏதோ 2 குரூப்பையும் முடிச்சு போட்டு ஃபீஸ் வாங்கிக்கணும் இல்லை சார். யாரும் வேணாலும் கேட்பாங்க. 95% of the students belonging to CA they write for the course. படிச்சுட்டு வந்துருவாங்க சார். அப்படி ஏதாவதுனாலும் ஒரு குரூப் படிச்சிருவாங்க, இன்னொரு குரூப்ல 2-3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுத்துட்டா 60 மேல எடுத்துட்டா மறுபடியும் எழுத ஒரு வருஷம் புரியுது எழுதுவானா சார். 60க்கு மேல ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துட்டா எழுதுவானா மறுபடியும் அதை எழுதுவானா. இன்னொன்று பயமுறுத்துவாங்க சார், ஒரு சப்ஜெக்ட்ல போனா எல்லா சப்ஜெக்டும் எழுதணும் அப்படின்னு அது ஒன்று பயமுறுத்துவாங்க சார். இந்த உலகத்துல பொறுத்தவரைக்கும் பிரசன்ட் இந்தியாவில் மற்றவங்க சொல்றதை மட்டும் தயவு செய்து காது கொடுத்து கேட்காது. இந்த கன்சர்ன்ட் பர்சன் கிட்ட கேளு. எல்லாரும் இஷ்டத்துக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல போனா எல்லா சப்ஜெக்ட்லயும் எழுதணும் சார். ஆனா அந்த 4 தான். ஃபர்ஸ்ட் குரூப் வேற, செகண்ட் குரூப் வேற சார். ஒரு ஸ்டூடெண்ட் 8 சப்ஜெக்ட் எழுதுறார் சார், செகண்ட் குரூப்ல பாஸ் பண்ணிட்டார் சார். ஃபர்ஸ்ட் குரூப்ல மார்க் கம்மியாகி போச்சு. இதுக்கு ஹெல்ப் பண்றதா அந்த செகண்ட் குரூப்ல மார்க் அதிகமா வந்தா இங்க வரும். செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல ஏதாவது 2 சப்ஜெக்ட் 60% மேல இருந்தா அது 2 எழுத வேண்டாம், மறுபடியும் 2 எழுதினா போதும். நாளைக்கு வேலைக்கு போகும்போது நான் அட்டம் அடிச்சிருக்கியே கேட்கவே மாட்டாங்க சார். சிஏ முடிச்சிருக்கியா உள்ளவா, ஒரே ஒரு கம்பாரிசன் சார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீட், ஐஐடி அட்டம் யாரும் பார்க்கறது சார். ஐஏஎஸ் 4 முறை எழுதி ஐஏஎஸ் ஆகுது, 4 முறை எழுதி நீட் பாஸ் பண்றாங்க. யாராவது கேட்கறாங்க சார், 4 முறை அட்டம் அடிச்ச நீட் எழுதின டாக்டர் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஐஏஎஸ் 4 அட்டம் அடிச்சவங்க ஐஏஎஸ் போறாங்க. ஐஏஎஸ்னா ஐஏஎஸ், சிஏன்னா சிஏ, அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். இதுதான் பிரசன்ட் நடைமுறையில இருக்கு. அதனால அதெல்லாம் அட்டம் நம்ம நினைக்கிறோம்னா ஸ்லிப்பர் பரவாயில்ல. எது சார் ஃபைனலி இன்டர்வியூதான் நம்ம ஜாகிரதையா போனோமா ஃபைனல் பார்த்து வேற சார் சொல்லுங்க சார். டெஃபினட்டா சார், டெஃபினட்டா. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே பிராக்டிஸ் பண்றாங்க. டாக்டர் சேஷாத்ரி சாருக்கு தெரியாத சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸே கிடையாது சார் தமிழ்நாட்டில். இன்ஸ்டிடியூட் இங்க ஹெட்டாவே அவர் தான் சார், நம்ம டாக்டர் சேஷாத்ரி சார். நிச்சயமா அதே போல நல்ல இன்டர்ல ரேங்க் எடுத்துட்டா நல்ல பிக் 4 சொல்லுவாங்க சார், அதுக்கு கூட வாங்கி கொடுக்க முடியும் சார். ட்ரை பண்ணுவோம். அவருக்கு தெரியறவங்களே கிடையாது. நிச்சயமா அதை பற்றி குழப்பம். டெஃபினட்டா சிஏ கிட்ட பிளேஸ்மெண்ட், ஒரு குரூப் முடிச்சாலே கூட பிளேஸ்மெண்ட் போயிடலாம் சார். பிளேஸ்மெண்ட் என்னன்னா நம்ம குழந்தைகள் பிகாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் சார். படிக்கணும்னு நான் சொல்லல, கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுதான் லைஃப். ஏன்னா பிகாம் முடிச்சுட்டு 1 கோடி 2 கோடி இருக்கலாம் சார். சும்மா பிகாம் இருக்கட்டும், வாழாம சொல்லல, ஆனா இதுதான் வாழ்க்கை. சிஏ இன்டர் முடிச்சா ஜாப் சார். ரொம்ப பிளைனா சொல்லணும்னா இன்டர் முடிச்சாவே போதும் சார். எங்க சார் வேலை கொடுக்குறாங்க? 8th பாஸ் 10th ஃபெயில் மாதிரி தான் சார். 8th பாஸ் 10th ஃபெயில் ஜாப் இல்ல சார்.
சிஏல இன்டர் பாஸ் ஃபைனல் ஃபெயில் ஜாப்ஸ். பிராக்டிகலா சொல்லணும், ஆளே கிடையாது. எனக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் சார் வேணும். மீடியம், ஸ்மால் ஃபார்ம், மீடியம் ஃபார்ம், பிக் ஃபார்ம், எவ்ரிதிங் அவங்க இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அவங்க சிக்னேச்சர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அதுதான் சார் இவங்களுடைய கெத்து. இவங்களால முடியும் இவ்வளவுதான், வேற என்ன முடிஞ்சதுனால தான் சார் நானும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க. படிப்பு 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 படிச்சாதான் சார் முன்னேறும். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது பெண்களுக்கு பாதுகாப்பு படிப்பு. படிச்சுட்டா பாதுகாப்பு, அவ்வளவுதான், படிச்சாங்க. ஆனா ஒண்ணு, மற்றவங்க சொல்றதை மட்டும் தயவு செய்து கேட்காது. அதுதான் எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன் உன்னால பாஸ் பண்ண முடியாது, அவரால பாஸ் பண்ண முடியாது, நம்மளால முடியும். முடிச்சவங்களால தானே சார் உலகமே இருக்கு. முடியாதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இல்ல, முடியாது. ராமநாதபுரம் மாவட்டத்துல இவர் பேப்பர் போட்டிருந்தார் சார் அப்துல் கலாம். ஒரு புக்கு தான் சார் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. த வெலாசிட்டி அப்படின்ற ஒரு புக் படிச்சதாலதான் சார் மேல வந்தது. இவ்வளவுதான், படிப்பு தான் சார். உங்களுக்கு தெரியல, நம்ப மாட்டேங்குது, நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க சார். இப்போ சிஏ படிக்கிறது, என்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க சார் சிஏ படிக்கிறது. எனக்கு இதுலதான் ஸ்கோப் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில நல்லா இருக்கும். நான் அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன். அடுத்த ஒரே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு தலை குடிந்து படிக்கிறேன். 60 வருஷம் தலையிலிருந்து நடக்கலாம். நான் அதை தான் சொல்றேன். ஹோப்பை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது சார். இன்டர் முடிச்சாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரே கோர்ஸ் தான், வேற எந்த கோர்ஸ் இல்லை. அதே போல இன்டர் முடிச்சுட்டு 3 வருஷம் சார், ஒரு மாசத்துக்கு மினிமம் 5,000 சார் ஸ்டைபண்ட். ஆளே இல்லை சார். நாங்க நோட்டீஸ் போர்டு எழுதி போட்டுருக்கோம் ஆபீஸ். யாராவது சிஏ இன்டர் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆளே இல்லை. அதுதான் சார் டிமாண்ட். அதுதான் டிமாண்ட். அவங்க இவங்கெல்லாம் வரும்போது அந்த மாசம் 5,000 8,000 கூட மாறலாம், 10,000 மாறலாம். நிறைய பேர் கொடுக்குறாங்க. பிக் ஃப்ளோர் எல்லாம் வந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சார் மாசத்துக்கு ஸ்டைபண்டிங் சிஏ. அதனால அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய லைஃப்ல அவங்களே பார்ப்பாங்க. உங்களை கூட கஷ்டப்பட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சார் கேட்டார், நீங்க எக்ஸ்ட்ரா கூட்டா போகலாம் சார், உங்க ஃபீஸ் உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அது அப்படியே எடுத்து வச்சிருவோம் சார் உடம்பா. ஆனா ஜனவரியிலிருந்து போறது தான் நல்லது. சாரே சொல்லிட்டார், டைமே கிடையாது சார், அப்படியே பறந்துடும் டைம். இன்னொன்று ஆன்லைன்ல எஃபெக்டிவா கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இன்னும் நாங்க வந்து ஃபவுண்டேஷன்ல பண்ணாதது ஒண்ணு என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோ ரெக்கார்டர் கிளாஸஸ் வீட்டுக்கு அமைச்சிருக்கோம். எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். மறுபடியும் எக்ஸாமுக்கு முன்னாள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். நல்லபடியா பேண்டமிக் எதுவுமே இல்லைன்னா நாங்க டைரக்டா வைக்க உங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தா டைரக்டா இல்ல சாட்டர்டே சண்டே. அதனாலதானே சார் ஓரளவுக்கு பேண்டமிக் ஓகே அப்படின்னு உடனே நாங்க டைரக்டா டெஸ்ட் வச்சுக்கோம் சார். டைரக்டா இங்க யாரெல்லாம் இங்க வந்து எழுதினாங்களோ அவங்க எல்லாம் நல்லா எழுதிருக்காங்க. வீட்டுல இருந்து எழுதினா சொல்ல முடியல சார். வீட்டுல அவங்க கண்ட்ரோல் வளர்த்தோம். நாங்க இங்க உட்கார வச்சு டெஸ்ட் அதுவும் முடியும். ஃபீஸ் எங்களுக்கு லோயஸ்ட் தான் சார், அதிகம் இல்லை. அதனால நீங்க தாராளமா கொண்டு வரலாம். ஆனா ஒண்ணு சார், இந்த காமர்ஸ் ஃபீல்டுல உங்களுடைய குழந்தைகள் வாங்கிட்டாங்க எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவாங்க. நிறைய வழி இருக்கு சார், அவங்க படிக்கட்டும். நிறைய வழி இருக்கு, எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனா ஜஸ்ட் பிகாம்ங்கிறத மட்டும் அது இந்த கலர்ல போயாச்சு. இதுல முன்னேறணும். ஆனா இதுலயே நிறைய வழி இருக்கு. அப்ராடு போக முடியுமா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலகட்டத்தில் சிஏ முடிச்சுட்டா அப்ராட்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ராட்லையும் அடிஷனல் கோர்ஸ் எழுதணும்.
ACCA இருக்கு, CPA இருக்கு, CMON இருக்கு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவே எங்கேயோ போகப்படுறாங்க. ரொம்ப நல்லா வருது. நிறைய தொழில நிறைய இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவ்வளவு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஆடு இல்லை. அவனை மனசுல வச்சுட்டு படிச்சா போதும். வேற என்ன கேட்கிறோம்? படிக்கதான் சொல்றோம். படி 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 அதான் சொல்றோம். வேற ஒண்ணா சொல்றோம். இப்ப டைம் எல்லாம் இருக்குது சார். கையில ஒரு ஸ்லிப் எடுத்து போய் படிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன். இப்போ வீட்டுல எல்லா பொருளையும் அங்கேயே அப்படி எழுதி போட்டு படிக்கலாம். ஒவ்வொன்றும் படிக்கலாம். அவங்களும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால 4 மணி நேரம் இவருடைய கிளாஸ் போச்சுன்னா 6 மணி நேரம் வீட்டில் படிக்கணும். ஒரு அப்பதான் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். படிக்கணும் 6 மணி நேரம். நாங்க படிக்க வச்சிருக்கோம். எல்லாருமே பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ். தன்னம்பிக்கையை அப்படியே ஊட்டிட்டே இருப்பாங்க. வேஸ்டே பண்ண மாட்டாங்க டைம். வேற பேரண்ட்ஸ் ஆமா சார். ஆமா பண்ணலாம் சார். எஸ் பேரண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது ரொம்ப டைம் ஆயிடுது. யாருக்காவது டவுட்ஸ்னா என்ன போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆல் தி பெஸ்ட்.